Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கடத்தூர் பகுதியில் தர்பூசணி தோட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பழங்களை வெட்டி ஆய்வு செய்தனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ் வணக்கம். தொடர்ச்சியா தர்பூசணி பழங்களை ஆய்வு செய்வதற்கான காரணம் என்ன சூழல்? தமிழகத்தில் தர்பூசணி பழங்களில் கண்களை கவரும் இனிப்பு சுவை அதிகரிக்கவும் ரசாயனத்தை ஊசிகளின் மூலம் செலுத்துவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவலாக பரவி வருகிறது. பொதுமக்களிடையே தர்பூசணி பழம் வாங்கும் ஆர்வம் இதனால் குறைந்துவிட்டது. இதன் காரணமாக தோட்டக்கலைத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையினர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பழக்கடைகள், மொத்த விற்பனை குடோன்கள் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக இன்று தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த கடத்தூர் அருகே உள்ள பாசரப்பட்டி பகுதியில் உள்ள தர்பூசணி வயல்களில் தோட்டக்கலைத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குனர் நடவுப்பொருள் சக்தி, மொரப்பூர் வட்டார உதவி இயக்குனர் ராஜேஷ் கண்ணன், ஒன்றிய உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் நந்தகோபால், திருப்பதி உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் பழங்களை வெட்டி கலர் மற்றும் ரசாயனங்கள் இருக்கிறதா என திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் முடிவில் தர்பூசணி வயல்களில் உள்ள பழங்களில் ரசாயனம் மூலம் நிறம் மற்றும் சுவையை அதிகரிக்கும் ஊசி செலுத்தப்படவில்லை என்பதை அதிகாரிகள் உறுதி செய்தனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.